வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று தமிழகம் வரும் ராகுல் சென்னையை அடுத்த பொன்னேரி, சோளிங்கர், துறையூரில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். முதல்வர் ஸ்டாலினுடன் இணைந்து ஒரே மேடையில் ராகுல் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: ஹோசூரில் நாளை நடக்கும் பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினுடன் இணைந்து காங்கிரஸ் தலைவர் கார்கே பிரச்சாரம் செய்கிறார். ராகுலும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் பேசும் திட்டமில்லை. ஆட்சியில் பங்கு இல்லை என ஸ்டாலின் தெரிவித்ததால் அவருடன் இணைந்து பிரச்சாரம் செய்ய ராகுல் விரும்பவில்லை. ராகுலின் இந்த முடிவு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வருத்தத்தை அளித்துள்ளது. திமுகவினரை நம்பியே காங்கிரஸ் வேட்பாளர்கள் உள்ளனர். காங்கிரஸ் தொகுதிகளுக்கான தேர்தல் செலவை திமுக தான் ஏற்றுள்ளது. ஆனால் ராகுல் மீதான அதிருப்தியால் பாரபட்சம் காட்டப்பட்டால் காங்கிரசார் கரையேறுவது கடினம். முதல்வர் ஸ்டாலினுடன் பிரச்சாரம் இல்லை என்றதும் ராகுல் கூட்டத்திற்கு திமுகவினர் செல்ல வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. அதேபோல ஓட்டு போட வேண்டாம் என்றும் கூறிவிட்டால் என்னாவது என அவர் கூறினார். இதற்கிடையில் காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினரும் முன்னாள் பொதுச் செயலாளருமான தாம்பரம் நாராயணன் வெளியிட்ட ஆடியோ பதிவில், காங்கிரஸ் போட்டியிடும் 3 தொகுதிகளில் மட்டும் ராகுல் பிரச்சாரம் செய்தால் அந்த 3 தொகுதிகளில் தோல்வியடைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை திமுகவினர் எடுக்க மாட்டார்களா? தவிகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருக்க வேண்டும். இப்போது போல 2 கட்டான அரசியலை காங்கிரஸ் செய்யக்கூடாது என கூறியுள்ளார். ராகுல் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்கிறார், முதல்வர் ஸ்டாலின் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்கிறார். இருவரும் ஒன்றாக பிரச்சாரம் செய்ய நேரமில்லை. ஏற்கனவே அவர்களின் பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதால் அதற்கான நேரம் இல்லை. அவர்களுக்கு நாங்கள் ஓட்டு கேட்கிறோம், எங்களுக்கு அவர்கள் ஓட்டு கேட்கின்றனர், எல்லாம் ஒன்றுதான் என திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி கூறியுள்ளார்.